இது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கறதுன்னா, இந்த பெரிய சைஸா இருக்குன்னு சும்மா கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பராத்தா. அது சொன்னால் தெரியாது, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அது தெரியும். மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஆலு பரோட்டா கேட்டா எங்கள் பொண்ணு. அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம மாவு பிசையணும். ஜென்ரலாகவே எல்லாருக்கும் மாவு பிசைறது தெரியும். நான் புதுசாக குக்கிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாம் இப்படி ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவெல்லாம் இப்படி ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மாவு குவான்டிட்டி எப்படி எடுக்கிறீங்க அதை பொறுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் அகலமான கண்டெய்னர் எடுத்துக்கணும். இப்படி நம்ம பிசைறதுக்கு நல்லாயிருக்கும். மாவு மிக்ஸ் ஆகிறதுக்கு பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சோம். இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது மாவு. ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா சப்பாத்தி நம்மளுக்கு ஹார்டாக தான் வரும். இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த மாவு ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணல, கீ தான் போடுறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு கீ பிடிக்காது. அதனால இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவளுக்கு தெரியாது, அப்படியே சாப்பிட்டுடுவேன். நீங்கள் ஆயில் போட்டுங்க, கையில் ஒட்டாது. இந்த அப்படியே மிக்ஸ் பண்ண இது எல்லாமே ஒன்று சேர்ந்து க்ளீனாக வந்துடும். நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இந்த மாதிரி மாவு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும், கீ அப்ளை பண்ணதான் கையில் கூட ஒட்டலை, க்ளீனாக இப்படி ஆகிடும். இன்னும் கூட கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவு, கையில் ஒட்டக்கூடாது. ஆல்ரெடி நான் சப்பாத்தி மாவு எப்படி பிசைறது எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தெரியாதவங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். சாஃப்டாக சப்பாத்தியும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது ஆலு பராத்தா. ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம அப்படியே விடலாம். நம்ம கையில் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கீ தடவிக்கின்னு இந்த மாவு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் சாஃப்டாக. பாருங்கள், கை வைக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 1/2 hour இப்படியே ஊறட்டும். நான் இதிலேருந்து எடுத்து வேறு கண்டெய்னரில் வச்சுக்கிறேன். நம்ம வேறு ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டேன். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ட்ரையாக ஆகக்கூடாது மாவு, அதனால தான் நம்ம நல்லா டைட்டாக ஏர் டைட் கண்டெய்னர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 1/2 hour இருக்கட்டும். ஒரு சைடாக வைக்கலாம். இப்போது அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ பாயில் ஆகட்டும். அதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸ்கின்னெல்லாம் நம்ம பீல் பண்ணிடலாம். ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் சீரகம் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் தூள், ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லிஸ், ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ். இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் போடும்போது அதில் குச்சி இல்லாமல் பார்த்துக்கணும்.
உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு, சீரகம் தூள், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கணும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல்ரெடி க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றதுனால நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும்னா 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஆனியன்ஸ் போடக்கூடாது. ஆனியன்ஸ் போட்டால் ஆனியனில் தண்ணி விட்டுடும். அப்போ நம்ம பரோட்டா செய்கிறதுக்கு சரியாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் டைட்டாக. சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கணும் இந்த பொட்டேட்டோ கூட. ஆலு பரோட்டா செஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சு 1/2 hour ஆயிடுச்சு. அப்புறம் பொட்டேட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ செஞ்சுக்கலாம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது நம்ம ஃபில்லிங் பண்ணுறது. ஒன்று இப்படி மாவு இப்படி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே வரலாம். உள்ள பொட்டேட்டோ வச்சுக்கலாம். மாவு ஜென்டிலாக ரோல் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த அளவுக்கு போதும். தவா நம்மளுக்கு சப்பாத்தி தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும். மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். குக் ஆகட்டும். ஆயில் இல்லைன்னா கீ போட்டுக்கலாம். நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி போட்டோம் எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுக்கு ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மெத்தட் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு இதை ரோல் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இதை ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொன்று ரோல் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டா வேறு மெத்தடு.
நல்லா பொட்டேட்டோ வச்சுக்கலாம் உள்ள. ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுது இது மேலே வச்சுக்கலாம். ரோல் பண்ணிக்கலாம். இது நல்லா பெருசாக வரும். இப்போ நம்ம தவா நல்லா ஹீட் ஆகிருக்கணும். தவா மேலே போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ இல்லைன்னா ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு சப்பாத்தி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு சென்டரில் ஃபில்லிங் வச்சோம். அது ஓப்பன் ஆகாமல் பார்த்துக்கணும். இது மாதிரி நம்ம செய்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம். இது பார் ஃபஸ்ட்டு செஞ்சது ஒரே லேயர் தான், ஸ்மால் சைஸில் இருக்கு. இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. இது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம எப்படி கொடுக்கறதுன்னா, இந்த பெரிய சைஸாக இருக்குன்னு கட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பராத்தாஸ். அது சொன்னால் தெரியாது, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு அனுப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த மெத்தடில் ஆலு பராட்டா செய்கிறீங்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உள்ள ஆலு நம்ம வச்சுருக்கிற ஃபில்லிங்ஸ் பாருங்கள், எல்லா பீஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி.